சகோதரர்களே, இஸ்லாம் என்ற என்ன? என்ற விளக்கம், அவருடைய விளக்கம், இவருடைய விளக்கம் இஸ்லாம். அல் குர்ஆனுடைய விளக்கங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறக்கின வஹி. அந்த வஹியில் அல்லாஹ் எப்படி சொல்றான் நபிக்கு, இன்ன அலைனா பயான, நபி எங்கள் மேல் கடமை உனக்கு அதோட விளக்கம் தர. நபி வரையும் குர்ஆன்ல சொந்த பேச்சு பேசினவர் கிடையாது. குர்ஆன் விளக்கத்தில் வரையும் அல்லாஹ் பொறுப்பு சுமக்கிறான். இன்ன அலைனா பயான, நபி எங்கள் மேல் கடமை உனக்கு அதோட விளக்கம் தர. ரசூலுல்லாஹ் கிட்ட வந்து கேட்பாங்க கேள்வி. ரசூலுல்லாஹ் யோசித்து சிந்தனையால சொல்லுவாங்க, இல்லை மௌனமாக இருப்பாங்க. கேள்வி கேட்டவே அசைஞ்சு பேத்துடுவார். வஹியாக இறங்கும், வஹியாக இறங்கும். அதுக்கு பதில் ரசூலுல்லாஹ் கேட்பாங்க, ஐன சாயில், கேள்வி கேட்டவன் எங்க என்ற பதில் கொடுப்பாங்க. இதாக எங்கள் நபி சொன்னப்பார். சஹாபத் ரிதுவானுல்லாஹி அலைஹிம் அஜ்மஈன். அபூபக்கர் சித்திக் சொல்றாங்க, இதா கல்லம்து ஃபி கிதாபில்லாஹி பிகைர் ஐய அர்தின் யகல்லுனி ஐய ஸமாஇன் யதுல்லுனி. நான் அல்லாஹ்வின் வேதத்தில் சிந்தனையோட பேசுவேன் என்றால் இந்த பூமிக்கொசக்கு எனக்கு வாழ முடியும், இந்த வானத்துக்கு எனக்கு நிழல் பாக்கி என்று அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார். அவர் யாரு? அவரை வர்ணிக்கார். ஒரு தராசில அபூபக்கருடைய ஈமானை வைத்து இன்னொரு தராசில முழு உம்மத்துடைய ஈமானை வைத்தாலும் அபூபக்கர் ஈமான் பாரமானதாக இருக்கும் என்ற சஹாபி குர்ஆன்ல சொந்த விளக்கம் பேச தயங்கினான். அதுதான் அல்லாஹ்வுடைய பயம். அல்லாஹ்வுடைய கலாம் என்று உணர்ந்தவங்க, விளங்கினவங்க, அல்லாஹ்வின் தூதரின் வழி காட்டில வாழ்ந்தவங்க.